இன்னைக்கு நம்ம காசு பாட்டி அனிமையோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். நீங்க நேத்துக்கு முன்னாடி உள்ள பார்ட் 1 பார்க்கலனா முதல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட் உங்களுக்கு புரியும். அந்த வீடியோட லிங்க் மேல ஐ பட்டன்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. போன பாட்டுல கதை எங்க முடிஞ்ச ஞாபகம் இருக்குல்ல. இந்த அனிமேல வர 9 முக்கியமான கேரக்டர்ஸ் ஒண்ணா சேர்ந்து சச்சிகோ எவர் ஆஃப்டர்ங்கற ஒரு சின்ன சடங்கா சும்மா ஜாலியா விளையாட்டா பண்ண போக அது இவங்க எல்லாத்தையும் 2008ல இருந்து 1973க்கு 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழைய பேய் பிடிச்ச ஸ்கூலுக்குள்ள கொண்டு போய் மாட்டி விட்டுருக்கோம். இந்த பார்ட் கரெக்டா விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. இப்போ நம்ம நயமி மயக்கம் தெளிஞ்சு கண்ணா திறந்து பாக்குறப்ப இவ இருக்க இடம் இவங்கள கிளாஸ் ரூம் மாதிரி இல்லாம மொத்தமா வேற மாதிரி இருக்கு. இப்போ நான் எங்க இருக்கேன்? இந்த இடம் பார்க்க கிளாஸ் ரூம் மாதிரி தான் இருக்கு. ஆனா இது நம்மளோட கிளாஸ் ரூம்லயே யோசிச்சுக்கிட்டு இருக்க. கீழே கிடக்குற இவரோட ஸ்கூல் ஐடி கண்ணில் படுது. அதை எடுத்து பார்த்தா அதுல ஒரு ஓரமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க பண்ண சச்சிகோ எவர் ஆஃப்டர் சடங்குல நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பேப்பர் துண்டு இருக்கு. இத பார்த்தது தான் இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸா எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அந்த சடங்கை பண்ணதும் அந்த டைம்ல தான் ஏதோ ஒண்ணு வித்தியாசமா நடந்து நம்ம எல்லாரும் இங்க வந்து மாட்டிக்கிட்டங்கிறது ஞாபகத்துக்கு வருது. சரி எந்திரிச்சு போய் கூட வந்தவங்களை தேடலான்னு பார்த்தா மேல இருந்து கீழே விழுந்ததுல இவ கால்ல அடிபட்டு சரியா நடக்க முடியல. ஐயய்ய இருக்கிற பிரச்சனையில இது என்னடா புது பிரச்சனையா இருக்குன்னு கடுப்புல இருக்க. இங்க ஒரு ஓரமா நம்ம சைக்கோ மயக்கத்துல படுத்துக்கிட்டு இருக்கா. அடியே சைக்கோ என்னடி இது? நம்ம ஏதோ பிக்னிக் வந்திருக்க மாதிரி நீ பாட்டுக்கு மல்லாக்கப்படுத்து ஜாலியா தூங்கிக்கிட்டு இருக்க. எந்திரடி, எந்திரிச்சு கண்ணை திறந்து பாரு. என்ன நயோமி அதுக்குள்ளேயா லஞ்ச் பீரியட் வந்துருச்சு? சரி வா சட்டு புட்டுன்னு கேண்டீனுக்கு போய் சாப்பிட்டு வந்துருவோம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நான். ஏண்டி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சச்சிகோ எவர் ஆஃப்டர் ஒரு சடங்கை பண்ணோம், உனக்கு ஞாபகம் இருக்கா? அதனாலதான் இப்ப இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல. ஆமா இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? நம்ம கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம், அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு கேக்குறா. தெரியலையே இது என்ன இடம், நம்ம எப்படி இங்க வந்து மாட்டணும்னு உன்னைய மாதிரி எனக்கும் தெரியல. சரி வா இந்த இடத்த சுத்தி வெளியே போக ஏதாச்சும் வழி இருக்கான்னு தேடி பார்க்கலான்னு ஒவ்வொரு இடமா போய் பார்க்க இங்க உள்ள எல்லா ஜன்னலும் லாக் ஆயிருக்கு. செல்போன்லயே சிக்னல் வேற இல்ல. ஏன் நயோமி ஒருவேளை நம்மள யாராச்சும் இந்த இடத்துக்கு கடத்தி கொண்டு வந்திருப்பாங்களோன்னு சைக்கோ சொல்ல. சைக்கோ உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா? சத்தமா? என்ன சத்தம்? எனக்கெல்லாம் எதுவும் கேட்கலையே. சரி ரொம்ப நேரமா ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்க வேணாம், வா வெளியே போக வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு பாக்கலான்னு முன்னாடி போக பார்க்க இவளுக்கு கால் அடிபட்டு இருக்கிறதெல்லாம் நடக்க முடியாம கஷ்டப்படுறா. என்ன நயமி என்னாச்சு உனக்கு? ஏன் நடக்க கஷ்டப்படுற? என்னன்னு தெரியலடி, மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்க்கும் போதே கால் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நம்ம பார்ட் 1 ஸ்டார்டிங்ல ஒரு சைக்கோ 3 சின்ன பசங்களை கொல்றதை ரசிச்சு பார்த்து கொடூரமா ஒரு குட்டி பொண்ணு சிரிச்சுக்கிட்டு இருப்பாள்ல, அவ இங்க வந்துட்டு போறா. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் ரூம்ல இருந்தோம்ல, அங்க இருந்த டேபிள் பெஞ்ச் ரொம்பவே குட்டியா இருந்துச்சு. ஒருவேளை இது சின்ன பசங்க படிக்கிற எலிமெண்டரி ஸ்கூலா இருக்குமோன்னு நினைக்கிறேன்னு சைக்கோ சொல்றா. நயோமி நீ கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணு, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துறேன்னு சைக்கோ இவளை விட்டு பிரிஞ்சு தனியா போயிடுறா. நீ ஒரு கலுசர். இவங்க டார்ச்சர் பத்தாது ஓன் டார்ச்சர் வேற. ஏயா போட்டு உயிரை வாங்குற? சரி அந்த பயவுல வர வரைக்கும் இங்க இருந்து வெளியே போக ஏதாச்சும் வழி இருக்கான்னு பாக்கலான்னு ஜன்னல் கதவை திறக்கலாம் ட்ரை பண்ண ஒன்னும் வேலைக்கு ஆகல. அட என்னடா இது, இங்க இருக்க எந்த கதவும் திறக்க மாட்டேங்குது. இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. இதே இடத்துல உள்ள வித்தியாசமான மணிக்குண்டு கடிகாரம் ஒண்ணு இவரோட கண்ணுல சிக்குது. அட இது என்ன பார்க்கவே ஒரு மார்க்கமா இருக்குன்னு அது கிட்ட போய் பாத்துக்கிட்டு இருக்க. தம்பி வணக்கம் தம்பி. அடுத்து இந்த ரெண்டு பேரும் அங்க எங்கேயுமா சுத்தி கடைசியில எப்படியோ ஒரு வழியா ஸ்கூலோட மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்துடுறாங்க. பார்த்தா இந்த இடம் ஃபுல்லா சின்ன பசங்க போற குட்டி குட்டி சூவா இருக்கு. ஏய் சைக்கோ இங்க பாரு எல்லாம் சின்ன சின்ன சூவா இருக்கு. அப்படின்னா இது நீ சொன்ன மாதிரியே குழந்தைங்க படிக்கிற எலிமெண்டரி ஸ்கூல் தான் போல. ஆமா உன்னோட தம்பியும் தங்கச்சியும் கூட இதே மாதிரி எலிமெண்டரி ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க நயமே சொல்றா. ஆமா அவங்க எலிமெண்டரி ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. எங்க அம்மா தான் அவங்க குழந்தையா இருக்கும் போது இறந்து போயிட்டாங்கல்ல, அதனால நான் தான் என்னோட தம்பி தங்கச்சிங்களுக்கு எல்லாம் சாப்பாடு செய்யறது, அவங்க ஸ்கூலுக்கு ரெடி பண்றதுன்னு எல்லா வேலையும் செய்வேன். இப்ப கூட நம்ம இங்க வந்து மாட்டிக்கிட்டதால அந்த பயகுள்ள எனக்காக வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால சீக்கிரமா இங்க தப்பிச்சு வெளியே போய் திரும்ப அவங்க கிட்டே போகணும்னு சொல்றா. சரி ரைட்டு, இவ்வளவு நேரம் இங்கேயே மாட்டிக்கிட்டு சுத்தினதெல்லாம் போதும், சட்டு புட்டுன்னு கதவை திறந்துக்கிட்டு வெளியே போலாம் வான்னு மெயின் டோரை திறக்க பார்க்க சுத்தி இருக்க ஜன்னல் மாதிரியே இந்த கதவையும் வழக்கம் போல திறக்கவே முடியல. இதுல பில்டிங்க்கு உள்ள இருந்து சில குழந்தைங்க சிரிக்கிற மாதிரி நயமிக்கு மட்டும் சத்தம்லாம் கேக்குது. சரி நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த வழியிலனா என்ன நம்ம வேற வழியை கண்டுபிடிச்சு இங்க எஸ்கேப் ஆயிடலாம். அதுக்கு முன்னாடி இவனோட அடிபட்ட காலுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் எங்கேயாச்சும் ரெஸ்ட் எடுக்கலான்னு இவங்க ரெண்டு பேரும் இந்த ஸ்கூலுக்குள்ள உள்ள ஹாஸ்பிட்டலை தேடி கண்டுபிடிச்சு அங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நயோமி அந்த சச்சிகோ எவர் ஆஃப்டர் சடங்குல கிடைச்ச பேப்பர் துண்டா குறு குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க. ஏய் நயோமி நீ இந்த மாதிரியே எப்போ என் கூட நல்ல ஃப்ரெண்டா இருப்பியான்னு சைக்கோ கேக்குறா. என்னடி இப்போ என்னாச்சு திடீர்னு ஏன் இந்த மாதிரிலாம் கேக்குற? இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி நம்ம கடைசி வரை நல்லா ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம்னு சொல்ல. அப்ப சரி இனிமே கடைசி வரை நம்ம என்ன நடந்தாலும் ஒன்னா ஒத்துமையா நல்லா ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். அப்புறம் என்னோட அந்த சடங்கு பேப்பரை காணோம், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்ரூம் போயிருந்தேன்ல, அங்கதான் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி நீங்க படுத்து ரெஸ்ட் எடு, நான் போய் அதை தேடிட்டு வந்துடுறேன்னு சைக்கோ இவளை விட்டுட்டு அந்த பேப்பரை தேட வெளியே போயிடுறா. இவ்வளவு நேரம் ஓடாம இருந்த கடிகாரம் ஓட ஆரம்பிச்சதும் நம்ம நயமியால இருக்க இடத்தை விட்டு கொஞ்சம் கூட அசைய முடியல, வாயை திறந்து பேசவும் முடியல. இதனால இங்க என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணும் புரியாம செம்ம பயத்துல இருக்க. திடீர்னு செவுத்துல இருந்து ரத்தம் வருது, ஆளே இல்லாம ஒரு பேனா தன்னால டைரியில கதை எழுதுறதுன்னு சில அமானுஷமான சம்பவங்களா இவளை சுத்தி நடக்க ஆரம்பிச்சிருது.
ஐயோ, இப்ப எனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் என்னால நகரவே முடியலன்னு குழப்பத்துல இருக்க. பார்க்கவே கொடூரமா இருக்க ஒரு இருட்டு உருவம் திடீர்னு இவளுக்கு பக்கத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவளோட வாய்க்குள்ள போக ஆரம்பிச்சிருது. அப்படியே அந்த பக்கம் நம்ம சைக்காவை காட்ட அவ நடந்து போயிட்டு இருக்கும் போது தனக்கு பின்னால ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கேன்னு திரும்பி பார்க்க இந்த இடத்துல பாதியா வெட்டப்பட்டு உடல் குந்தனையெல்லாம் வெளியே வந்து ரண கொடூரமா செத்து கிடக்கிற ஒரு பொண்ணோட டெட் பாடியா பாக்குறா. இப்ப திரும்பவும் அந்த இருட்டு உருவத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட நம்ம நயமிய காட்ட ஐயய்ய, இதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட இங்க இருக்க கூடாதுன்னு தனக்கு பக்கத்துல இருக்க சேரை தூக்கி அந்த பேய் மேல வீச அதுக்கு ஒண்ணுமே ஆகல. ரைட்டு, இந்த கருமத்தோட போராடி நம்மளால ஜெயிக்கவே முடியாது, பேசாம இந்த ரூமை விட்டு வெளியே போயிடலான்னு வாசல் பக்கமா ஓடி வந்து பார்த்தா கதவு ஃபுல்லா முடியால கவர் ஆகி பாதையை மறைச்சு வச்சிருக்கு. டேய், நீங்க முடியல முள்ளைய வச்சு பாதையை அடைச்சாலும் நான் அது எல்லாத்தையும் தாண்டி இங்க இருந்து தப்பிச்சே தீருவேன்னு கதவு மேல உள்ள முடிய வேக வேகமா பிச்சுக்கிட்டு இருக்க அந்த இருட்டு உருவம் இவளுக்கு ரொம்பவே பக்கத்துல வந்து, எம்மா பொண்ணு, இவ்வளவு வேகமா எங்கம்மா போற? என்னை தனியா தவிக்க விட்டுட்டு போகாம இங்கேயே இரு, நம்ம ஒன்னா சேர்ந்து ஜாலியா விளையாடிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லுது. கடைசியில இவன் எப்படியோ ஒரு வழியா அந்த ரூமை விட்டு கஷ்டப்பட்டு வெளியே வர அந்த இருட்டு உருவம் இங்க இருந்து மறைஞ்சு போயிருது. ஏபா, நல்ல வேளை ஒரு வழியா அந்த அசங்கிட்டு இருந்து தப்பிச்சோம், இல்லனா நம்ம நிலைமை ரொம்பவே மோசமா இருக்குன்னு லைட்டா சந்தோஷப்பட்டு சைடுல திரும்பி பார்க்க அங்க யார சேர்ல உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு. அட, நம்ம சைக்கோ இங்க தான் இருக்காளா? உடனே அவளை கூட்டிட்டு இந்த இடத்தை விட்டு போயிடணும்னு டக்குனு அந்த சேர் கிட்ட போக இங்க இருக்கிறது சைக்கோவே கிடையாது, எப்பவோ செத்து போய் முக்காவாசி அழுகி போய் உடம்பெல்லாம் புழுவா கொட்டிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணோட டெட் பாடி. இந்த கொடூரத்தை பார்த்தே இவன் நாடி நரம்பெல்லாம் ஆடி போய் மிரண்டு போய் உட்காந்துக்கிட்டு இருக்க. இதுல ஸ்பெஷல் எடிஷனா அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுருக்க பொண்ணோட ஆவி வேற வந்து வாய் ஃபுல்லா ரத்தத்தை காட்டி பயமுறுத்திட்டு போகுது. இப்ப பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு இவளை தனியா விட்டுட்டு போன சைக்கோ திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்துடுறா. ஏய் நயமி, என்னடியாச்சு உனக்கு? வாய முறி, இதோ இப்ப உடனே வந்துறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு வெளியே போனேன், அப்புறம் ஏன்டி இவ்வளவு நேரம் கழிச்சு பொறுமையா வந்த? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு பேய் கிட்ட மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கே போய் தப்பிச்சு வந்தேன். என் கூட இருந்து எனக்கு உதவி பண்ணாம எங்க தாண்டி போய் தொலைஞ்ச? இதுல கடைசி வரை நம்ம ஒன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம்னு டயலாக் கூந்தல் வேற. நீ என்னை தனியா தவிக்க விட்டுட்டு போனதால தாண்டி எனக்கு இவ்வளவு கஷ்டமோ? நீ எல்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அடின்னு நயோமி சைக்கோவை வாயை திறந்து பேச கூட விடாம கண்ணா பின்னான்னு கண்டபடி செம்மையா திட்டிடுறா. இதனால ஏற்கனவே டெட் பாடியை பார்த்து பயந்து மனதளவுல பாதிக்கப்பட்ட அந்த சைக்கோ தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொன்னதெல்லாம் கேட்டு மொத்தமா மனசுடைஞ்சு அழுதுகிட்டே இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுறா. ஏன் அவ திடீர்னு என்னைய பார்த்து இப்படிலாம் பேசினா? ஒருவேளை நயோமி என்னைய வெறுக்க ஆரம்பிச்சிட்டாலோ? இந்த மாதிரி ஒரு இடத்துல அவளை தனியா விட்டுட்டு போனது என்னோட தப்பு தான், அதுக்காக நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு பயங்கர டிப்ரெஷன்ல புலம்பிக்கிட்டு இருக்க. இவளோட பேரை சொல்லி யாரை கூப்பிடுற மாதிரியே இருக்கு. சின்ன வயசுல இருந்தே சைக்கோ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, கொஞ்சம் கூட யோசிக்காம அவளை பார்த்து ரொம்பவே மோசமா திட்டிட்டேன், இதனால அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். உடனே அவளை பார்த்து இதுக்காக மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு ஸ்கூலை சுத்தி சைக்கோவை தேட ஆரம்பிச்சிடறா. ஆனா போற வழியில இவ கண்ணில் படுறதெல்லாம் அழுகி போன துண்டு துண்டா வெட்டப்பட்ட டெட் பாடியா மட்டும்தான் இருக்கு. ஒருவேளை அவ திரும்பவும் பாத்ரூம் பக்கமா போயிருப்பாளோன்னு டவுட் வந்து உடனே அங்க போய் பார்க்க இங்க இருக்க ஒரு டாய்லெட்டுக்குள்ள மட்டும் கயிறு காத்துல ஆடுற மாதிரி சத்தம் கேக்குது. சரி, சைக்கோ உள்ள இருக்கலான்னு பார்க்கலான்னு அந்த டாய்லெட்டோட கதவை திறக்க எப்பவும் கலகலப்பா எல்லா பிரச்சனையும் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணி செம்ம ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்த நம்ம சைக்கோ இந்த டாய்லெட்டுக்குள்ள தூக்க போட்டு தூங்கிக்கிட்டு இருக்கா. அடியே, ஏன்டி இப்படி அவசரப்பட்டு இந்த மாதிரி தப்பான முடிவை எடுத்தான்னு கதறிக்கிட்டு இருக்க. சைக்கோ மூச்சு விட முடியாம திணறிக்கிட்டு, என்ன மன்னிச்சிரு, நான் பண்ண தப்புக்கு ரொம்ப ரொம்ப சாரின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிடறா. ஏ சைக்கோ, நீ உயிரோட தான் இருக்கியா? நீ எந்த தப்புமே பண்ணல, அதனால மன்னிப்பெல்லாம் கேட்காத, தப்பெல்லாம் பண்ணது நான் தான், என்னைய மன்னிச்சிரு, கொஞ்சம் பொறுமையாரு, உன்னை எப்படியாச்சும் இதுல இருந்து காப்பாத்திடுறேன்னு அவளை பிடிக்க ட்ரை பண்ண அவளோட கழுத்துல உள்ள கயிறு மேற்கொண்டு இருக்க ஆரம்பிச்சிருது. ஐயோ, இதை இப்படியே விட்டா நம்ம சைக்கோ செத்துருவாளே, இவளை எப்படியாச்சும் காப்பாத்தியே ஆகணுமேனு வேக வேகமா வெளியே போய் ஒரு பக்கெட்டை எடுத்துட்டு வந்து அவளோட கால் கிட்ட வச்சு தன்னோட ஃப்ரெண்ட காப்பாத்திலான்னு பார்த்தா இவ போயிட்டு வாரத்துக்குள்ளேயே பாவம் அந்த பொண்ணு செத்தே போயிருது. சின்ன வயசுல இருந்து இவ்வளவு நாளா தன் கூடவே இருந்து எப்பவும் வாய் மூடாம ஏதாச்சும் தொண பேசிக்கிட்டு எல்லாரையும் பயங்கரமா கிண்டல் பண்ணி ஜாலியா கலாச்சு சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருந்த தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு முறையா எதுவுமே பேசாம சைலண்டா உடம்புல உயிரே இல்லாம வெறும் டெட் பாடியா இப்படி பாத்ரூம்ல தொங்கிக்கிட்டு இருக்க அந்த நயோமியால நம்பவே முடியல. இல்ல, இந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாது. சைக்கோ, போயிடாத, என்னை தனியா இந்த இடத்துல தவிக்க விட்டு போயிடாத, இப்போ உன்னைய விட்டா எனக்கு வேற யாருமே இல்லன்னு தன்னை சுத்தி நடக்கிற எதையுமே நம்ப முடியாம நயோமி கதறி கதறி அழுதுகிட்டு இருக்க. இதெல்லாம் அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்க பொண்ணோட ஆவி ஒரு ஓரமா நின்னு ரசிச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல காப்ஸ் பார்ட்டி அனிமையோட பார்ட் 2 முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம நயோமி சைக்கோவோட இருந்த அந்த 7 பேர் எங்க போனாங்க, அவங்களுக்குலாம் என்னதான் நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அதனால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வாரம் அடுத்த பார்ட்ல மீட் பண்றேன்.